இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருங்க. கடந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தின தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நடத்துவாராக. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராக. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். யார் மேல நம்பிக்கையாயிருங்க? கர்த்தர் மேல இந்த மாதத்துல நீங்க நம்பிக்கையாயிருக்கணும். இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீங்கள் நெடு நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற விண்ணப்பம் வேண்டுதலுக்கு இந்த மாதத்துல நீங்க கர்த்தரை நம்பி இருங்க. ஆண்டவர் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். உங்கள் போராட்டம், உங்கள் பிரச்சனைகள், பாடுகள் இந்த மாதத்துல மாறும் என்று கர்த்தர் மேல நம்பிக்கை வேண்டும். மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அது ஏமாற்றத்தை நமக்கு கொடுக்கிறது. உறவுகள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அது நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் அது ஏமாற்றத்தை கொடுக்கிறது. ஆனால் கர்த்தர் மேல நீ நம்பிக்கையாக இருப்பாய் என்றால் ஒரு நாளும் அது ஏமாற்றம் நமக்கு வராது. கடந்த நாட்களிலே, கடந்த மாதத்திலே நீங்கள் நெடு நாட்களாய் உங்கள் அற்புதங்களுக்காக, உங்கள் அதிசயங்களுக்காக ஏதோ ஒரு விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வைத்துக் கொண்டே இருந்திருக்கலாம். இந்த மாதத்துல நீங்க நம்பிக்கை வைங்க. இதுக்கு முன்னாடி நான் செபித்த அந்த செபத்திற்கு, அந்த விண்ணப்பத்திற்கு, அந்த வேண்டுதலுக்கு இந்த மாதத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்து ரத்தம் சிந்தின அந்த தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசுவின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மனிதர்கள் மீது நம்பிக்கை வச்சு என்னாச்சு? நம்ம நம்பிக்கை வீண் போச்சு. உறவுகள் மீது நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை வீண் போனது. உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மீது நீ நம்பிக்கை வச்சு வச்சு ஒரு நாளும் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, வீணா போச்சு. ஆனா நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பாய் என்றால் நிச்சயமாக உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், பாடுகளை சந்தித்திருக்கலாம். இந்த மாதத்துல, இந்த மாதத்தில் இந்த முதல் தேதியில நீங்க நம்பிக்கை வைங்க. என் போராட்டம், என் பிரச்சனை, என் பாடுகளை தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். அந்த நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ அதை பார்த்துதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பதே விசுவாசம், நம்பிக்கை தான். ஆண்டவராக இயேசு சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். தோமாவை பார்த்து சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நெடு நாட்களாய் செபித்துக் கொண்டிருக்கிற அதிசயம், அற்புதங்களுக்கு இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை இந்த காலை வேளையில உங்களுக்கு அந்த நம்பிக்கை உங்க இருதயத்துல ஆண்டவர் மேல நீங்க வைப்பீங்கன்னா நிச்சயமா இந்த மாதத்துல நீங்கள் வைத்த அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு
தேவன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்களை அதிசயங்களை அவர்கள் வாழ்க்கையில் செய்வாராக. வேதம் சொல்லுகிறது அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். எண்ண முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மாதத்தில் அற்புதம் செய்வாராக. இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக, உங்கள் குடும்பத்தை நடத்துவாராக. உங்களுக்கு உண்டானதை அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு உங்க நம்பிக்கை எப்படி இருக்குது? உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? உங்க நம்பிக்கை மனிதன் மீது இருக்கிறதா? உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மீது இருக்கிறதா? உன் நம்பிக்கை பணத்தின் மீது இருக்கிறதா? பொருட்கள் மீது இருக்கிறதா? இப்படியெல்லாம் நாம் நம்பிக்கை வைப்போம் என்றால் நம் நம்பிக்கை வீணாய் போகும். கர்த்தர் மீதும் அவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைப்போம் என்றால் நிச்சயமா உன் நம்பிக்கைக்கு ஏற்றபடி ஆண்டவர் இந்த மாதத்தில் அற்புதம் செய்வாராக.